ஓம் சிவம். அன்பே சிவம், அனைத்தும் சிவம், முற்றும் சிவம், முடிவும் சிவம், முதலும் சிவம், என்றும் சிவம், எதிலும் சிவம், இயங்குவது சிவம், இயக்குவது சிவம், களைவது சிவம், கரைவது சிவம், அனைத்துயிரும் சிவம். அன்பே சிவம். தெய்வத்தின் கணிப்புப்படி எந்த ஆணு பெண்ணுக்கு எந்த நேரத்தில் திருமணமாக வேண்டும் என்று அவர்கள் கணித்த வைப்பு. அக்காலத்திலே ஜோசியம், ஜாதகம், ராசி பலன் என்று பல வழியில் மனிதர் குலம் வாழ்வதற்காக அவர்கள் கணித்த கணிப்பு. அந்த வழியில் இன்றும் உலகம் இழக்கமாகி கொண்டு வருகிறது. அதை மாற்ற இயலாது. காரணம், அவர்கள் முற்றும் உணர்ந்துதான் இயற்கை வடிவில் பசுமையில் காற்றாகவும் பூவாகவும் பல வண்ணங்களாகவும் அவர் கலைந்து காலத்துடன் புதிய புதிய விதைகளாகவும் அவர் உருவெடுத்து மனித குலத்தை வளர்த்து வருகிறார்கள். அவர்களை மாற்ற நம்மளால் இயலாத காரியம். அந்த அளவுக்கு இருக்கும் பொழுது இடையில் உருவாக்கப்பட்ட அரசு சட்டம் போடுகிறது 18 வயதில் திருமணம் என்று. ஆனால் தெய்வத்தின் கணிப்புப்படி 17, 16 வயதில் திருமணத்துக்கு நாள் கணித்து விடுகிறது. அந்த வழியில் இவர்கள் சட்டத்தின் வழியில் மக்கள் பயந்து கொண்டு 18 வயதில் கேட்கும்போது முகூர்த்த நாள் முடிந்து விட்டது, அதுக்கு இன்னும் 5 ஆண்டு காலம் ஆகும் என்று அவர்கள் கூறிவிடுகிறார்கள். தெய்வத்தின் கணிப்புப்படி 16 வயது 17 வயதுக்குள்ள அதற்கு தேவையான பணத்தை பெற்றோரிடம் தருகிறது. சேமித்து வைத்துத்தான் அவர் முயற்சி செய்கிறார்கள். அதை இடையில் கவர்மெண்ட் சட்டத்துக்கும் கட்டுப்படுகிறார்கள். இதனால் அந்த பணத்தை கவர்மெண்ட் சட்டத்தில் தடைப்படுவதால் திருமணம், அந்த பணம் இடையில் உடல்நிலை காரணமாகவும் பல வழிகளிலும் செலவாகி விடுகிறது. பின் 5 ஆண்டு காலம் போது திருமணத்துக்கு முயற்சிக்கும் போது கடன் வாங்கும் சூழ்நிலையில் விலைவாசி உயர்வாக இருக்கிறது. இந்த நிலையில் அவர் கடனுக்காக வட்டியை கட்டி கொண்டு வருகிற நிலையில் சூழ்நிலைக்கு உருவாகிவிட்டது அரசாங்கம். கடவுளுடைய சட்டத்தை மாற்றியமைக்க இவருக்கு யார் உரிமை தந்தது? இவர் எந்த அடிப்படையில் வைத்து 18 வயதில் திருமணம் என்கிறார்? இடையில் காதல் வசப்பட்டு சில பிள்ளைகள் மாறுபடுவதனால் பெற்றோர்களுக்கு அவமான சின்னம். எத்தனையோ உயர்ந்தவர்கள் குடும்பத்தில் இன்றும் பல பெண்கள் காதல் வசப்பட்டு கர்ப்பம் தரித்து வீட்டிலே அமர்ந்து பிள்ளைகளை பெற்று அனாதை ஆசிரமத்தில் விட்டு பல வழியில் அவர்கள் மானத்தை காக்கும் நிலையில் அரசாங்கம் உருவாக்கி வருகிறது. இந்த அரசாங்கத்துக்கு அந்த உரிமை தந்தது யார்? எந்த சட்டத்தில் இறைவன் எழுதியுள்ளான்? ஏன் எதற்காக செய்கிறார்கள்? இவர்கள் வாழ வழிகள் வகுத்து கொண்டால் அது தெய்வத்தின் நிலை மாறுபட்டு விடுமா? இவர்கள் கூட மறைந்து போகும் மனிதன். ஆனால் தெய்வ நிலை என்றும் மாறாது. அதனால் யோசித்து செயல்படுங்கள். ஒரு நீதிபதி கூறுகிறார், தெருநாய்க்கு சோறு போட்டால் சோறு போடுவர்கள்தான் அதனுடைய செலவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. ஆனால் இறைவன் எதற்காக பைரவன் அவதாரம் எடுத்தார்? ஒரு மனிதன் இறந்ததும் அவனுக்குள் இருக்கும் பல ஆசைகள், அந்த ஆசைகள் நிறைவடை முன்னே இறந்துவிட்டால் அவன் உடனே மனித பிறந்தால் அந்த ஆசைக்காக பல வழியில் செல்ல நேரிடும் என்று தான் பைரவ அவதாரம் எடுத்து நாயாகவும் பல ஜீவனங்களாகவும் பிறக்க வைத்து 7 பிறவியில் அதில் கலைத்து அதன் பின் மீண்டும் மனித பிறவியாக பிறக்க வைத்ததால் இன்னும் பூமியில் இடைவெளி உள்ளது. இதையெல்லாம் அறியாமல் அவர் சட்டத்தில் கூறிவிடுகிறார், தெருநாய்க்கு சோறு போட்டால் அவர் செலவு ஏற்க வேண்டும். இவர் மனைவி மாடி மேல் நின்று மீண்டு போன பழைய சாதத்தலை எடுத்து பிளாஸ்டிக் கவரில் மூட்டை கட்டி கீழே போடுகிறார். அதை நாய் தின்று உண்டு வாழ்கிறது. இதற்கு யார் தண்டனை தருவது? எதையும் யோசிக்காது இல்லை. இவரிடத்தில் சட்டம் உள்ளது, திட்டம் உள்ளது, இவரிடத்தில் பவர் உள்ளது என்று எதையும் கூறிவிடுவதா? தெய்வத்தை சற்று ஆராய வேண்டும். எதற்காக இறைவன் இதெல்லாம் அவதாரம் எடுத்தார் என்பது. எதையும் யோசிக்காமல் செயல்படுவதற்கு உங்களுக்கு யார் அந்த உரிமை தந்தது? இதெல்லாம் யோசித்து செயல்பட வேண்டும். இல்லையே வருவதை அனுபவித்தே தீர வேண்டும்.
ஓம் சிவம், அன்பே சிவம், அனைத்தும் சிவம்.